புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எழுத்தாளர் முத்துலட்சுமி ராகவன் அவர்களின் காதல் என்பது எதுவரை பகுதி 21 தொடர்கிறது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் எஸ்பிபியை போல அவன் குரல் இருக்கிறது என்பது உண்மைதான். அதற்காக அவன் வந்தனாவின் குரலை தகரடப்பா என்று சொல்வதா? அதை அவள் காது கொடுத்து கேட்பதா? வாங்க சித்தப்பா பாடலாம். அவள் முடிவெடுத்து விட்டாள். பாடா சரத், நாம் ஓடிவிடலாம். கதிரவன் ஓட முனைவதைப் போல பாவனை செய்தான். ஓடுறதுன்னா நீங்கள் ஓடுங்க, நான் வரமாட்டேன், கராராக மறுத்துவிட்டான் சாய் சரத். என்னடா இப்படி சொல்லிட்ட? பின்னே நீங்களா என் பரம்பரை? அக்கா தான் என் பரம்பரை. ஓ, நீ அப்படி வர்றையா? எஸ் மை டியர் அங்கிள். ஓகே மை டியர். உன் பரம்பரை என்னத்தை பாடி கிழிச்சிட போகுதுன்னு தான் நானும் பார்க்கிறேனே. பாட்டை பார்க்க முடியாது மாமா, கேட்கணும். உன் பரம்பரையோட பாட்டறிவை குறை சொன்னதுக்கு போட்டு தாக்குற. வாழ்க உன் பரம்பரையின் பாட்டு. கதிரவனின் கிண்டலில் உருரென்று முகத்தை வைத்து கொண்டு வந்தனாவுடன் ஒண்டிக் கொண்டான் சாய் சரத். கருணாவோ கணவரின் பாட்டறிவை சொன்ன தம்பியுடன் பேச்சுவார்த்தையை முறித்து கொள்ள ஆயத்தமானவளைப் போல கணவரின் பக்கத்தில் தள்ளி உட்கார்ந்து விட்டாள். தனித்து விடப்பட்ட கதிரவன் தாடையை தடவியபடி, யாருடா பரம்பரையே ஒன்றா சேருது என்று ஒரு தினுசாக பார்த்து வைத்தான். நீ எப்படி பார்த்தால் எனக்கென்ன என்று வந்தனா பாட ஆரம்பித்து விட்டாள். கூந்தலிலே நெய் தடவி குளிர்விழியில் மை தடவி என்று பிசிறில்லாத அவள் குரல் இனிமையில் தோய்ந்து வந்த சுகமான ராகமாக இருந்தது. அந்த பாடலை தேர்ந்தெடுத்த அவளின் சமயோசித புத்தியை சபாஸ் என்று மனதுக்குள் பாராட்டி கொண்டான் கதிரவன். உணர்வுபூர்வமான அந்த பாடல் பாடுகிறவரின் ஸ்வர தடுமாற்றத்தை மறைத்துவிடும் வல்லமை படைத்தது. ராகம் தவறினாலும் பாவம் தவறாமல் பாடினால் வெற்றி பெற்றுவிடும் உறுதியை கொண்டது. கெட்டிக்காரி. அவள் இதழ்களில் இளநகை படர்ந்தது. பாடியபடி அவள் அருகிலிருந்த சுதாகரனின் தோல் சாய அவர் அண்ணன் மகளின் தலையை பாசத்துடன் வருடி கொடுத்தபடி தொடர்ந்து பாட ஆரம்பித்தார். அண்ணன் மகளின் மீதிருந்த பாசத்தில் அருவி போல அவரிடம் பாடல் கொட்டியதில் கருணாவும் சரத்தும் மகிழ்ந்து போய்விட்டார்கள். கருணா விழிகளால் பார்த்தாயா என்பதை போல சதிரவனிடம் ஜாடை செய்ய சாய் சரத்தோ கட்டை விரலை உயர்த்தி காண்பித்தான். வந்தனாவின் கண்கள் கலங்கிவிட்டன. அவளுக்கு தெரியும், இந்த பாட்டை பாட ஆரம்பித்தாவிட்டால் கட்டாயமாக சுதாகரன் தொடர்ந்து பாட வந்து விடுவார் என்பது. அது அவர் சிறுவயது வந்தனாவை தூக்கி வைத்து கொண்டு அடிக்கடி பாடும் பாடல். அந்த பாடலில் அவரின் அத்தனை பாசமும் கரைந்தோடி வரும். அதனால்தான் அவரை பாட வைப்பதற்காக வந்தனா அந்த பாட்டை தேர்வு செய்து பாடினாள். நிகழ்ச்சியுடன் பாடிய சுதாகரனின் குரலில் தெரிந்த வாத்சல்யத்தில் உருகி போய்விட்டாள் வந்தனா. அந்த பாச பிணைப்பை முகத்தில் எந்தவித சலனத்தையும் பிரதிபலிக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் கதிரவன். ஜடம். வந்தனா மனதுக்குள்ள அவனை காய்ச்சினாள். என் டாடி பாடிட்டார், அக்காவும் பாடியாச்சு, இனி நான் மட்டும்தான் பாடணும். எப்படி மாமா? எங்கள் பரம்பரையோட பாட்டு ஞானத்தை ப்ரூஃப் பண்ண நானும் பாடி காட்டணுமா? வேண்டாம்டா ராசா, நானே மனசை திருந்திட்டேன். நீ என்னை பாடி திருத்த வேணாம். மாமா தாங்க மாட்டேன், விட்டுருடா, பிழைச்சி போங்க. எப்படி எங்கள் அக்காவோட பாட்டு? தூள்னு சொல்லத்தான் ஆசை, சொல்ல வேண்டியது தானே. அப்படி சொன்னால் பாட்டு பாடுறவங்களெல்லாம் மாமனை வீடு கட்டி அடிக்க வந்துடுவாங்கடா மருமகனே. என்னது? இரு எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிற? இப்போ என்ன, உங்கள் அக்கா பாடின பாட்டை நான் பாராட்டி பரிசு கொடுக்கணும், அவ்வளவுதானே? வேணும்னா இந்த குற்றாலமலையை விலைக்கு வாங்கி பரிசு கொடுத்துடவா? கதிரவனின் கிண்டலில் கையில் இருந்த செல்போனால் அவனை குறிபார்த்து எரிந்து மண்டையை உடைக்க நினைத்து ஓங்கிய வந்தனா அது ஒலிக்கவும் அதை எரியாமல் காதுக்கு கொடுத்து ஹலோ அம்மா என்றாள். மறுமுனையில் பேசிய மாலதி என்ன சொன்னாலும் முகம் மாறாமல் கொட்டியபடி அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். சுதாகரனையும் கருணாவையும் பற்றி மாலதி எதையாவது சொல்லியிருக்கக்கூடும் என்பதை யூகித்த அவர்கள் அதை பார்வையில் பரிமாறி கொண்டார்கள். வந்தனாவையே பார்த்த சுதாகரன், நேத்து தான் இவ பிறந்து நான் கையில் தூக்கி கொஞ்சியதை போல இருக்கு. இன்னைக்கு என்னமா வளர்ந்து நிற்கிறா பாரேன். வந்தனாவுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு கருணா என்றார். கருணா அதை ஆமோதித்து தலையை அசைத்தாள். கோவிலாக சுத்தணும்னு எதுவும் நேர்த்தி கடன் வச்சிருக்கீங்களா என்ன? புருவங்களை உயர்த்தினான் கதிரவன். எதுக்குடா நேர்த்தி கடன் வைக்கப் போகிறோம் என்றாள் கருணா. யார் கண்டது? உன் மச்சினன் மகளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் கூடி வரணும்னு நேர்த்தி கடன் வச்சிருக்கியோ என்னவோ என்றான் கதிரவன்.
அப்படியே வச்சிருந்தாலும் அது நிறைவேறின பின்னால் தான் நேர்த்திக்கடனுக்கு வரணும். இங்கே என்ன, வந்தனாவுக்கு கல்யாணம் கூடிருச்சா என்ன? கருணா கதிரவனின் மூக்கை பிடித்து செல்லமாக ஆட்டினாள். குற்றாலத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த குமரன் கோவிலுக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். அன்று அரிதாக ஒரு நாளை குடும்பத்தினுடன் செலவிடப் போவதாக சுதாகரனும் அறிவித்ததும் குடும்பமே ஆரவாரமாக கைதட்டி அதை வரவேற்றது. அனைவரும் ஒன்று கூடி அந்த நாளில் எங்கெங்கே போக வேண்டும் என்று வரைபடத்தை தீட்ட ஆரம்பித்தார்கள். இதுக்கு நான் கம்பெனிலேயே இருந்திருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தா ரெஸ்ட் எடுக்க முடியாதா? கதிரவன் முணுமுணுத்தான். டேய் சரத், உன் தூங்கு மூஞ்சி மாமாவை அவரோட ரூமுக்கு போக சொல்லுடா. சோம்பேறித்தனம் தொற்று வியாதியா? இவரோட சோம்பேறித்தனம் நம்மளையும் தொத்தி கொள்ள போகுது. வந்தனா கதிரவனை அடிக்கண்ணால் பார்த்தபடி சொன்னாள். அவனோ பதிலுக்கு அவளை விழுங்கி விடுவதைப் போல பார்த்து வைத்தான். அவள் அரண்டு போனவளாக வாயை மூடிக்கொண்டாள். நான் சோம்பேறி, உன் அக்கா சுறுசுறுப்பு. நேரம்டா, குற்றாலத்துக்கு ரெஸ்ட் எடுக்க வந்ததுக்கு என்னை கப்சாவெல்லாம் காதில் கேட்க வேண்டியிருக்கு. அதை விடுங்க மாமா. எப்படி நான் விடுறது? சோம்பேறி பட்டம் உனக்கு கிடைச்சிச்சு, எனக்கு இல்லை கிடைச்சிச்சு. அதுக்கு இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க? விடலைன்னா பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருங்க. எதைடா இழுக்க சொல்கிற? உன் அக்காவோட கையையா? சுதாகரனும் கருணாவும் தள்ளியிருந்த தைரியத்தில் கதிரவன் கேட்டான். அவர்களின் பிரதிநிதியாக இருந்த சாய்சரத்திற்கு மூக்கிற்கு மேல் கோபம் வந்துவிட்டது. வந்தனா அதிர்ச்சியுடன் தம்பியை பார்க்க, கவலைப்படாதடா, நான் கேட்கிறேன் என்றாள். உனக்கு 8 வயசு பையன் பாடிகாடு, கேலியாக சொன்னான் கதிரவன். வயசு பற்றியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க மாமா. பேச மாட்டேன்டா, அதையெல்லாம் வயசு பையன்கிட்ட தான் பேசணும். உன்கிட்ட எப்படா பேசுறது? இப்போ பேச்சு அதை பற்றினது இல்லை. வேறு எதை பற்றினது ராசா? எப்படி நீங்கள் என் அக்காவை கையை பிடிச்சு இழுக்க போகிறதா சொல்லலாம்? டேய், வந்தனா அலறினாள். அவன் ஒரு வார்த்தை சொன்னால் என் தம்பி 9 வார்த்தையை இழுத்து விடுறானே. அவன் முகத்தில் ரத்தம் பாய்ந்தது. கதிரவன் அதை நோட்டமிட்டதில் அவளின் முகச்சிவப்பு அதிகரித்தது. அவன் கண்கள் ரசனையுடன் அதை பார்த்ததில் லஜ்ஜையுடன் அவள் உதட்டை கடித்தாள். இந்த பெண்களுக்கு வெட்கம் வந்தால் ஏன் உதட்டை கடிக்கிறார்கள்? அதை பற்றி ஆராய வேண்டுமோல் கதிரவனுக்கு இருந்தது. அதில் தீசிஸ் பண்ணினா பிஹெச்டி பட்டம் அம்மா கொடுக்க போகிறாங்க. அவன் மனம் அதட்டியதில் அந்த யோசனையை கைவிட்டான். உன் அக்காவுக்கு இருக்கிற வாய்க்கு அவள் கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு ஓடணும்னு எந்த மடையனாவது நினைப்பானா? சாய்சரத்திடம் கதிரவன் கேட்டதில் கையில் இருந்த தடிமனான புத்தகத்தை அவன் மீது விட்டெறிந்தால் வந்தனா. அவனோ கேச் என்று அதை பிடித்துவிட்டு சாய்சரத்தை பார்த்து, எப்படி, சூப்பர் கேட்ச் இல்லை என்று அபிப்பிராயம் கேட்டான். இல்லை, பட்டென்று அதை மறைத்துவிட்டு கோபமாக எழுந்து போய்விட்டான் சாய்சரத்து. பாசக்கார தம்பி, வந்தனாவிடம் சொன்னான் கதிரவன். அவள் அவனை முறைத்தாள். கதிரவன் தலைந்த குரலில் அவள் முன்னால் குதித்து, உன் கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு ஓடணும்னு எந்த மடையும் நினைக்க மாட்டான் தான், ஆனால் இந்த மடையன் அதை நினைப்பான் என்று கண் சிமிட்டினான். என்னது? வந்தனா விழிவிரிய உட்கார்ந்திருக்கும் போதே ரகசிய புன்னகையுடன் கருணாவிடம் போய்விட்டான் கதிரவன். வந்தனாவின் நடுக்கம் குறைய வெகு நேரமானது. அவளால் கதிரவன் பேசிய வார்த்தைகளை மறக்க முடியவில்லை. மிக இலகுவாக அவன் பேசிவிட்டு போய்விட அவளது கன்னி மனதில் தீப்பற்றி கொண்டது. ஏன் அப்படி சொன்னான்? வந்தனாவின் மனம் அலைபாய்ந்தது. வந்துட்டியாடா? கருணா உற்சாகமாக கதிரவனிடம் திரும்பினாள். சொல்லு, என்ன பிளான் பண்ணியிருக்க? முதலில் அருவி, அப்புறமா போட் ஹவுஸ், அதுக்கப்புறம் பார்க்கு, முடிஞ்சா தெற்கு மலை எஸ்டேட். இது என்னோட பிளான், ஓகேவா? போடா, நீயும் உன் பிளானும். இதையெல்லாம் மாமா வராத நாளில் பார்த்துக்கலாம். அவர் கூட இருக்கிறப்ப கோவில்களுக்கு போயிட்டு வரணும்டா. பக்தி பலமானால் கருணா. கோவில்களுக்கா? கதிரவன் அலறினான். அவன் கோவில் என்றாலே மிரளுவான். இதில் கோவில்கள் என்று பன்மையில் கருணா சொன்னால் அலற மாட்டானா? எதுக்கு இப்படி சவுண்டு விடுற? இன்னைக்கு பூராவும் கோவில்கள் தான். வாயை முடிக்கிட்டு கூடவா? முதலில் பக்கத்தில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற குமரன் கோவில், அதுக்கப்புறம் 6 கிலோமீட்டரில் தென்காசியில் குடியிருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில்டா. அவர் சக்தி வாய்ந்த சிவன். ஓகே தென் 8 கிலோமீட்டரில் திருமலை கோவில்டா. ஒரு நாள் 1க்கு 2 கோவில் போதாது. அதுக்கு இப்போ என்னங்கிற? உன்னை வந்து பார்க்குறவங்க உன் மாமா கிட்டையும் ஹலோ சொல்லிட்டு வரணுமா வேணாமா? இப்போ எதுக்கு மாமா மச்சினன் உறவை இழுக்கிற? பெருமாள் யாருடா? சிவனுக்கு மச்சினன். பெருமாளோட மாமாவை பார்க்கிறவங்க மச்சினனையும் பார்க்கணும்டா கதிர், அதுதான் நியாயம். என்னவோ உறவு முறையை பார்த்து விட்டு வரும்போது ஒரு உறவை பார்த்து விட்டு இன்னொரு உறவை பார்க்காம வந்தால் அது நியாயம் இல்லை என்று வாதாடுபவனைப் போல வாதிட்ட தமக்கையை எதிர்த்து வாதிட முடியாமல் தலையை பிடித்து கொண்டான் கதிரவன். எங்கிருந்து இம்புட்டு கதைகளையும் பிடிக்கிற? எல்லாம் என் அம்மாவும் உன் அம்மாவும் சொல்லி கொடுத்துதான். கிளம்பு. 8 கிலோமீட்டர் போயிட்டு வர்றதுக்கு இம்புட்டு கதை சொல்லணுமா? 8 கிலோமீட்டரா? முதல்ல குமரன் கோவில் 3 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் விஸ்வநாதர் கோயில் 6 கிலோமீட்டர், அதுக்கப்புறமா திருமலை கோயில் 8 கிலோமீட்டர்னா கூட்டி கழிச்சு வகுத்து பெருக்கி பார்த்தா
மொத்தம் 17 கிலோமீட்டர் வருதேக்கா. அறிவு களஞ்சியமுடா நீ. கருணாவின் சிரிப்பில் வந்தனா அருகில் வந்தாள். சாய் சரத் திரும்பி பார்த்தான். சுதாகரன் என்னவென்று கேட்டார். கருணா விவரம் சொன்னதும் அவர்கள் 4வரும் கூட்டணி போட்டுக்கொண்டு விழுந்து விழுந்து சிரித்தார்கள். கிடைச்சிச்சு சான்ஸ்னு குடும்பமே வந்து கும்மி அடிக்குதுடா கதிரவா. கதிரவன் தாடையை தடவியபடி வந்தனாவை ஒரு தினுசாக ஆழ்ந்து பார்த்தான். சுவிட்ச் போட்டதை போல அவன் சிரிப்பு நின்றுவிட்டது. அவசரமாக பார்வையை திருப்பிக் கொண்டான் அவன். தப்பிக்க முனையும் அவள் செய்கையில் இப்போது அவனுக்கு சிரிப்பு வந்தது, லேசான சிரிப்புடன். இப்போ எதுக்கடா இப்படி சிரிச்சு வச்சிருக்கிற என்று சாய் சரத்திடம் கேட்டான். சும்மா காமெடி பண்ணாதீங்க மாமா என்றான் அவன். நான் காமெடி பண்ணுறேன், ஏண்டா சொல்ல மாட்ட? தெரியாதனமா இந்த சம்மர் வெக்கேஷனில் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு பேர்வழின்னு குற்றாலத்தில் வந்து மாட்டியிருக்கேன். இல்லை நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. மாட்டி இருக்கிறானா? வந்தனாவின் விழிகள் உயர்ந்து அவனை பார்த்தன. அவள் வரும் கோடை விடுமுறையில் அவனும் வந்து விட்டதை தான் மாட்டிக்கொண்டதாக அவன் சொல்கிறானா? அவள் பார்வையில் கதிரவனின் விழிகளில் மின்னல் வந்தது. அவன் இமை சிமிட்டினான். வழக்கம் போல அவள் அரண்டு போனவளாக முகம் திருப்பிக் கொண்டாள். ஏன் மாமா, குற்றாலத்தில் இருந்து திருமலை கோவில் 8 கிலோமீட்டர், காசி விஸ்வநாதர் கோவில் 6 கிலோமீட்டர், குமரன் கோவில் 3 கிலோமீட்டர். நீ ஏண்டா அதை ரிவைஸ் பண்ணுற? என் புத்திசாலி மாமாவே, திருமலை கோவிலுக்கு போகிற வழியில் மற்ற 2 கோவிலையும் பார்த்துட்டு போனால் 8 கிலோமீட்டர் தானே வரும். இதை ஒரே நேர்கோட்டால் பார்க்காம எதுக்காக வேலை மெனக்கட்டு ப்ளஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாய் சரத்தின் கேள்வியில் வந்தனா பொங்கி சிரித்தாள். என்னை வாரிவிட்டா உன் அக்காவுக்கு எத்தனை சந்தோஷம் பாரு. வாழ்க உறவு. இருந்தாலும்டா சரத், 8 வயசு பையனுக்கு இத்தனை அறிவு இருக்கக்கூடாதுடா. அதில் உங்களுக்கு எதுக்கு மாமா இம்புட்டு வருத்தம்? நீ வாரி விடுறது என்னை தானடா? கதிரவன் சாய் சரத்திடம் கேட்டபடி வந்தனாவை பார்த்தான். உன்னை நான் வாரிவிட்டாலும் வந்தனாவின் நயன பாசையை உணர்ந்தவனைப் போல நமட்டுச் சிரிப்புடன் அவளை பார்த்து மற்றவர்கள் அறியாத வண்ணம் லேசாக இமை சிமிட்டி வைத்தான் கதிரவன். ஆரம்பிச்சிட்டானா? குப்பென்று வியர்த்த முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டு அவன் பாராத போது அவனை கள்ளப்பார்வை பார்த்து வைத்தாள் வந்தனா. எதுக்கெடுத்தாலும் கண்ணடிச்சே கவிழ்கிறான். இந்த லட்சணத்தில் இவன் காலை நான் வாரிவிட்டு இருக்கேனா? நான் காலை வார இவன் காலை கொடுத்துட்டுத்தான் வேற வேலையை பார்ப்பான். அவள் பண்ணிய அலும்பை மனதுக்குள் வெகுவாக ரசித்தாள் வந்தனா. குடும்பத்துடன் கோவில்களுக்கு அவர்கள் கிளம்பினார்கள். லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவோம், சமைச்சு வச்சிரு. உடன் வர விரும்பிய சௌமியாவை சமையலறைக்கு திருப்பி விட்டது இந்த கட்டளை. கடமை தலையானதில் அவள் பெருமூச்சுடன் கதிரவனை பார்த்தபடி தலையை ஆட்டி வைத்தாள். அவளின் வருத்தம் கோவில்களுக்கு வர முடியாததனாலா அல்லது கதிரவன் கூட வர முடியாததினாலா என்ற ஆச்சரியத்தில் வந்தனா ஈடுபட்டாள். முன்னது காரணமாக இருக்க முடியாது, பின்னதுதான் காரணம் என்று அவள் மனம் அடித்து கூறியது. குமரன் கோவில்கள் அவர்கள் சாமி கும்பிட்டுவிட்டு சற்று பொழுது கோவிலுக்குள் உட்கார்ந்திருந்தார்கள். கதிரவன் நேர்த்திக்கரனை பற்றிய சந்தேகத்தை எழுப்ப வந்தனாவின் திருமணம் முடிவாகிவிட்டதா என்ன என்று பதில் கேள்வியை எழுப்பினாள் காரணா. யார் கண்டது, கல்யாணம் கூடி வந்துருச்சோ என்னவோ? கதிரவன் மர்மமான குரலில் சொல்ல சட்டென்று அவன் முகத்தை ஊன்றி பார்த்தாள் கருணா. அவள் வாழ்ந்து பார்த்தவள். கதிரவனின் குரலில் தொனித்த மர்மத்தின் முடிச்சை வெகு எளிதில் கண்டுபிடித்து விட்டாள். அவள் முகத்தில் பிரகாசம் வந்தது. கதிர் என்றால் ஆச்சரியமாக. இன்னும் தெளிவாக தெரியலைக்கா. ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், இதுவரைக்கும் என் மனசை உன் மச்சினர் மக அசைச்சு பார்த்ததை போல வேறு எந்த பெண்ணும் அசைச்சதில்லை. ஆனால் கதிர், கரிஸ்மா? காருண்யாவின் கேள்வியில் தமக்கையை ஆழமாக பார்த்துவிட்டு தோலை குலுக்கினான் கதிரவன். சித்தப்பாவுக்கு இதில் விருப்பம் இருக்குமோ என்னவோ கவலையுடன் சொன்னாள் கருணா. சாணக்கியனின் நினைவில் அவர் அப்படி எதுவும் ஆட்சேபிக்க மாட்டார் என்று கதிரவனால் சொல்ல முடியவில்லை. அதற்குள் சுதாகரன் குரல் கொடுத்து விட்டார். இங்கேயே லேட் பண்ணினா எப்படி கருணா? இன்னும் 2 கோவில் போகணுமே, அதையும் நடை சாத்துறதுக்குள்ள பார்த்தாகணும். அவர் முடுக்கிவிட்டதில் அப்போதைய பேச்சை அந்தரத்தில் விட்டுவிட்டு கருணாவும் கதிரவனும் எழுந்து கொண்டார்கள். சாய் சரத்துடன் பேசியபடி இமைகள் படபடக்க வந்தனா கதிரவன் இருக்கும் திசையில் பார்த்தாள். கதிரவன் இமை சிமிட்ட அரண்டு போனவளாக வேறு பக்கம் பார்த்தாள். அவளின் கைவிரல்கள் நடுங்கியதில் கதிரவனுக்கு சிரிப்பு வந்தது. குற்றாலத்திற்கு வரும்போது இந்த டென்ஷன் எல்லாம் மாயமாய் மறைந்து விட்டதை போல அவன் உணர்ந்தான். அதற்கு முன்பும் அவன் ஓய்வெடுக்க குற்றாலத்திற்கு வந்திருக்கிறான். இதுபோன்ற புத்துணர்வு அப்போது ஏற்பட்டதில்லை. இப்போது மட்டும் ஏன் இப்படி? அவன் மனதில் கேள்விகள் விடை போல சாய் சரத்துடன் போய்க் கொண்டிருந்த வந்தனா அவன் பார்க்கவில்லை என்ற நினைவில் அவனை கள்ளப்பார்வை பார்த்து வைத்தாள். சற்றென்று அவள் பார்வையை இவன் பார்வை கவ்வியது. அகப்பட்டு கொண்டவளாய் அவள் பார்வை ஸ்தம்பித்து திருத்திருத்தது. அங்கே பார்டா சரத், மலைமுகட்டில் மேகம் நிற்கிறதை. சரத்திடம் பேசுவதைப் போல அவள் திரும்பி நின்று கொள்ள கதிரவனின் சிரிப்பு அதிகரித்தது. இவ மட்டும்தான் என்னோட புத்துணர்வுக்கு காரணம்.
அவன் பார்வை அவளை மேய்ந்தது. மேய்ச்சி நிலமாக தான் மாறிக்கொண்டிருப்பதை வந்தனாவும் உணர்ந்தாள். அவன் பக்கம் பார்க்க முடியாமல் குற்றாலமலையின் இயற்கையழகை பருகுவதைப் போல வெளியே பார்த்தபடி வந்தாள். ஊடும்பாடும் கதிரவனின் பக்கம் அவள் பார்வை பாய்ந்து வைத்தது. ஊடுருவும் அவன் பார்வையில் ஆத்தாடி என்று அரண்டு போய் இயற்கை அழகின் மீது பாய்ந்தது. தென்காசியில் இருந்தது காசி விஸ்வநாதன் கோவில். சிவகாசியிலேயும் இதை போல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குக்கா என்றான் கதிரவன். என்ன ஒரு கண்டுபிடிப்பு கேலியாக சொன்னால் வந்தனா. நாங்கள் இதுக்கு மேலேயும் சொல்லுவோம்ல என்றான் கதிரவன். வந்தனாவின் ஒளிர்ந்த முகத்தை பாராததை போல பார்த்து கொண்டு வைத்தான் கருணா. கன்னி வயதை தாண்டி வந்தவளுக்கு கன்னி சலனங்களை பற்றி புரியாதா என்ன? சித்தப்பா இதுக்கு சம்மதிக்கணுமே. அவளுக்கு கவலையாக இருந்தது. கதிரவனின் மனக்கிடக்கையை அறிந்த பின்பு அவளால் சும்மா இருக்க முடியவில்லை. விலகி போய் கொண்டிருக்கும் மாலதியை இழுத்து பிடித்து சொந்தத்தில் நிறுத்தி கொள்ள இதைவிட சிறந்த வழி வேறெதுவும் இருப்பதாக அவள் மனதுக்கு புலப்படவில்லை. அதிலும் வந்தனா கருணாவின் மனம் கனிந்தது. அண்ணன் குடும்பத்தை விட்டு பிரிந்துவிட்ட மன வருத்தத்தில் இருக்கும் சுதாகரின் மன ரணத்தை மாற்றிவிடும் அருமருந்து அவள் ஒவ்வொரு கோடை விடுமுறையிலும் குடும்பத்துடன் வெவ்வேறு ஊர்களுக்கு உல்லாச பயணம் போகாமல் குற்றாலத்தில் இருக்கும் சுதாகரனை தேடி வந்து நிற்பவள். அவள் ஒருத்தால்தான் பாஸ்கரனுக்கும் சுதாகரனுக்கும் இடையே இருந்த சகோதர உறவிற்கு இணைப்பு பாலமாக இருப்பவள். அவளை தன் சொந்தத்தில் மனமுடித்துக் கொள்வதை விட பெரிய சந்தோஷம் கருணாவிற்கு உண்டா என்ன? இருந்தாலும் அவளால் முழு மனதாக சந்தோஷப்பட முடியவில்லை. சாணக்கியனின் குணத்தையும் மனத்தையும் அவள் நன்கு அறிந்தவள். கதிரவனின் திருமணத்தை பற்றிய அவரின் முடிவு எது என்பதை கருணாவிடம் அவர் சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது கதிரவனின் வார்த்தைகளை வைத்து மட்டும் மனக்கோட்டையை கட்டிவிட கருணாவினால் முடியவில்லை. அவளின் மனப்போராட்டத்தை பற்றி அறியாதவர்களாக கதிரவனும் வந்தனாவையும் கேலியும் கிண்டலுமாக பேசி கொண்டிருந்தார்கள். கோவிலை பற்றி இவர் பேசுவாராம், நாம கேட்டுக்கணுமா? காதிருந்தா தோடு போடணும், பூச்சுத்தக்கூடாது. வந்தனாவின் தலையாட்டுதலில் அவள் காதுகளில் இருந்த சிமிக்கல்களும் சேர்ந்து ஆடின. அவற்றின் அழகில் மனம் மயங்கிய கதிரவன், தோடு வாங்கி கொடுக்க நான் ரெடிதான்டா சரத், அதை போட்டுக்கிறதுக்கு உன் அக்கா ரெடியான்னு கேட்டு சொல்லு என்று சொன்னான். வந்தனாவின் கண்களில் தெரிந்த மின்னலில் கருணாவின் மனம் வலித்தது. இது போன்ற கேலி பேச்சை வந்தனா வேறு யாரிடமும் பேசியதில்லை என்ற நினைவு வந்ததில் கருணாவின் மனவலி அதிகரித்தது. தோடுடைய செவியனை பற்றி சொல்ல வந்தவர் தோட்டை பற்றி பேசி பேச்சை திசை திருப்ப பார்க்கிறாரா? சார் சொல்ல வந்ததை சொல்லுடா சரத். சாரா? அக்கா, முதலில் இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவு சொல்லு. மாமா அது என்ன உங்கள் அண்ணன் மக எதுக்கெடுத்தாலும் என்னை பார்த்து சார் மோர்னு சொல்கிறாங்க. என்ன வந்தனா என் தம்பியை பார்த்து வேத்து மனுஷரை போல் சார்னு சொல்லி வைக்கிற? அது சித்தி, அது வந்து சித்தி. ஆமாண்டா செல்லம், இவர் என் மச்சினன். இவரை பார்த்து நீ சார்னு சொன்னால் கேட்கிறவங்க இவரை யாரோ நினைச்சிட மாட்டாங்களா? அப்படி நினைக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள் மகளின் திட்டமோ என்னவோ, யாருக்கு தெரியும். நிச்சயமாக இவருக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க சித்தப்பா. கூப்பிடு. நான் எப்படி கூப்பிடுறது? ஏன் அத்தான்னு கூப்பிடுறது? ஹலோ, உறவு முறையில் நீங்கள் எனக்கு அத்தான் இல்லை, உங்கள் மகன் தான் எனக்கு அத்தான். வந்தனாவின் கோபத்தில் ஹஹா என்று சிரித்தார் சுதாகரன். கருணாவும் சாய்சரத்தும் அவருடன் கூட்டு சேர்ந்து கொண்டார்கள். டேய் கதிர், எங்கள் பெண்ணுக்கு உன் மகன்தான் அத்தான் முறையாகணும். கருணா சிரித்தபடி சொன்னாள். கதிரவன் இமைக்காமல் வந்தனாவை பார்த்து வைத்தான். போடா. அவள் இப்போது பார்வையை திருப்பி கொள்ளவில்லை. இமைக்காமல் பார்த்த அவன் பார்வையை சற்றும் சளைக்காமல் அவள் பார்த்து வைத்தாள். என் மகன்தான் இவளுக்கு அத்தான் முறையாகணுமா? அப்ப நான் இவங்களுக்கு என்ன முறையாகணும் அக்கா? கதிரவனின் கேள்விக்கு கருணா பதில் சொல்லவில்லை. இளம் வயதினரின் விளையாட்டு பேச்சாக அதை அவளால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. கதிரவன் காட்டும் ஈடுபாட்டு சுபத்தில் முடிய வேண்டுமே என்று அவள் மனம் சங்கடம் கொண்டது. என் தம்பிக்கு யார் மாமாவோ அவரே எனக்கு மாமா ஆகிறார் சொல்லிவிட்டாள் வந்தனா. மாமாவா? கதிரவனின் முகம் எட்டிக்காயை கடித்ததை போல ஆனது. அவனால் மாமா என்ற வந்தனாவின் விழிப்பை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருவரின் செல்போன். மாமா, நீ எங்கே இருக்க என்று அலறி வைக்க அவன் முகம் அஷ்ட கோணலாக ஆனது. வந்தனா சிரிப்பை அடக்கி கொள்ள முயன்றபடி, வேண்டாம்னா விட்டுட சொல்கிறேங்க சித்தி, நான் உங்கள் தம்பியை எப்பவும் போல் சார்னு கூப்பிட்டுட்டு போகிறேன். அதுக்கு நீங்களும் சித்தாபாவும் அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது என்றார். நோனோ, பாருங்க கதிர், எங்கள் பொண்ணு சொல்கிறதும் சரிதானே. சரத்து மாமானா வந்தனாவுக்கும் நீங்கள் மாமா முறை தானே ஆகணும். ஸோ அவள் உங்களை மாமான்னு தான் கூப்பிடணும். சுதாகரன் தீர்ப்பு சொல்லிவிட்டார்.
கதிரவன் கருணாவை பார்த்தான். அவள் ஏதும் செய்ய முடியாது என்ற பாவனையில் கைகளை விரித்து தோள்களை குலுக்கினாள். கதிரவன் பல்லை கடித்தபடி வந்தனாவை முறைத்தான். நீ பாட்டுக்கு முறைத்து கொண்டே இருடா மச்சான். வந்தனாவின் மனம் சிறகடித்தது. எல்லாவற்றிலும் அவள் காலை வாரியவனை இதில் வார முடிந்ததில் அவள் மனம் திருப்தி கொண்டது. காசி விஸ்வநாதரின் சன்னதியில் தீபாராதனையை பார்த்து கன்னத்தில் போட்டு ஈஸ்வரனை அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அம்பிகையையும் வணங்கிவிட்டு அவர்கள் ஆலயத்தை சுற்றி வந்தபோது மௌனகுருவாக கூட வந்த கதிரவனை வந்தனா வம்புக்கு இழுத்தாள். என்னை மாமானு கூப்பிடுறவங்களுக்கெல்லாம் நான் கதை சொல்றதா இல்லை என்றான் கதிரவன். அவன் மௌனத்தை கலைத்து விட்டதில் வந்தனாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவள் விடாமல் பேச்சை வளர்த்தாள். என்னடா சரத், இது அநியாயமா இருக்கு. ஆமாக்கா, என்னவோ வந்தனான்னு பெயர் இருக்கிறவங்களுக்கு கதை சொல்ல முடியாதுங்கிறதை போல இல்லை உன் மாமா பேசி வைக்கிறாரு. அதானே மாமா, நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லி ஆகணும். ஆமாம், சொல்லிட்டேன். இல்லைனா அக்காவும் தம்பியும் என்னடா பண்ணுவீங்க? கோவிலில் முன் பிரகாரத்தில் உட்கார்ந்திருந்தபடி கதிரவன் கேட்டான். என்னக்கா செய்யலாம்? கதிரவனுக்கு பக்கத்தில் வந்தனாவையும் இழுத்து கொண்டு உட்கார்ந்து சாய் சரத் கேட்டான். கருணா வழக்கம் போல சற்று தள்ளி சுதாகரனுடன் சேர்ந்து உட்கார்ந்து தாழ்ந்த குரலில் பேச ஆரம்பித்து விட கதிரவன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த வந்தவனாவை ஊன்றி பார்த்தான். பார்வை பலமா இருக்கு. வந்தனா உதட்டை கடித்து கொண்டாள். கதிரவனின் பார்வை நகரவில்லை. அவன் வந்தனாவை பார்த்தபடியே, உன் அக்கா இருக்கிற தைரியத்தில் வாயடிக்கிறியா என்று கேட்டான். ஆமாம், அதுக்கு இப்போ என்னங்கிறீங்க? ஒன்றுமில்லை. கதை சொல்கிற அளவுக்கு எனக்கு பிராணம் தெரியாதுடா சரத். அதெல்லாம் உன் அக்காவுக்கு தான் அத்துப்படி. அப்படி சொல்கிறவர் எதுக்குடா சரத் வாயை திறக்கணும்? கரெக்டாக்கா. என்னத்தடா கரெக்டாக கண்டுட்ட? டேய் சரத், சிவகாசியிலும் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது. அதனால தான் அதுக்கு சிவகாசின்னு பெயர் வந்தது. தென்காசியிலையும் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. அதனால தான் இதுக்கு தென்காசின்னு பெயர் வந்தது. இதைத்தானே சொல்ல வந்தேன். கதை எப்படி? அடடாடாடா, உன் மாமா பின்னி புடல் எடுத்துட்டாருடா சரத். உனக்குத்தான் நான் மாமா, உன் அக்காவுக்கு நான் யார்? கதிரவனின் நிதானமான கேள்வியில் உதட்டை சுழித்து அழகு காட்டினாள் வந்தனா. அந்த உதட்டு சுழிப்பில் அடித்து செல்லப்பட்டான் கதிரவன். மங்கையின் முக அசைவை போன்றதொரு போதை தரும் வஸ்து இந்த உலகில் ஏதும் இல்லை என்று அவனுக்கு தோன்றியது. யாரோ வந்தனா சொன்னாள். யாரோன்னு மொட்டையாக சொன்னா எப்படி? யாருன்னு சொல்லுடா. கதிரவன் வற்புறுத்தினான். நியாயமா உன் மாமா எனக்கு அத்தான் இல்லடா சரத். வந்தனாவின் குறும்பு சிரிப்பில் அவளையே குறுகுருவென பார்த்து வைத்தான் கதிரவன். திருமலை கோவிலுக்கு போய் பெருமாளையும் தாயாரையும் சேவித்துவிட்டு அவர்கள் வெளியே வந்தபோது நேரம் நண்பகலை தொட்டிருந்தது. நடை சாத்துறதுக்குள்ளே 3 கோவிலையும் தரிசனம் பண்ணியாச்சு. திருப்தியாக சொன்னாள் கருணா. சாதனை தான் போ, கிண்டலாக சொன்னான் கதிரவன். எங்களுக்கு இதுதான் சாதனைடா என்றாள் கருணா. அவர்கள் வீட்டுக்கு திரும்பிய போது களைத்திருந்தார்கள். தயாராக இருந்த மதிய உணவை ஒரு பிடி பிடித்துவிட்டு மாடிப்படிகளில் ஏறிய வந்தனாவும் தூக்கம் கண்களை சுழற்றியது. ஹாவ் என்று கொட்டாவி விட போனவள் நிதானித்தாள். இவன் எங்கேயாச்சும் நின்றுக்கிட்டு இருப்பானே. கதிரவன் இருக்கும் நினைவில் பார்வையை சுழற்றினாள். அவளது கணிப்பு சரியாக இருந்தது. கதிரவன் அங்கேதான் இருந்தான். அவன் அரைவாசலில் கைகளை மடித்து கட்டியபடி அவளையே பார்த்தவனும் சோரில் சாய்ந்து நின்றிருந்தான். நல்ல வேளை, வந்த கொட்டாவியை வாய்க்குள்ளேயே நிறுத்திட்டேன். வந்தனா தன்னைத்தானே மெச்சிக்கொண்டாள். அவனை கண்டுகொள்ளாமல் கடந்து போக முனைந்தவளை மருமகளே என்று அவன் நிறுத்தினான். மருமகளா? இப்போது வந்தனாவின் முகம் விளக்கெண்ணையை குடித்ததை போல ஆனது. பின்னே சரத் எனக்கு மருமகன் ஆகணும்னா அவனோட அக்கா மட்டும் எனக்கு யாராவா? மருமகளா தானே ஆவா? கெட்டிக்காரன் தான். இப்போ என்னதான் செய்யணுங்கிறீங்க? வந்தனாவின் எரிச்சலான கேள்வியில் அவள் அருகில் வந்த கதிரவன் அவள் காதரிக்கை குனிந்து, நீ என்னை அத்தான் அப்படின்னு கூப்பிடுனுங்கிறேன் என்று சொன்னான். அத்தானா? வந்தனாவின் முகம் ரம்யமானது. அத்தான் தான். கதிரவன் கண் சிமிட்டினான். அதுக்கு வேற ஆளை பாருங்க. வந்தனா ஓடி அவளுடைய அறைக்குள் புகுந்து கொண்டாள். கதவை அடைக்கும் முன்னால் அவளுடைய பார்வை கதிரவனை தேடியது. அவன் அவளை திரும்பி பார்த்தான். சற்றென்று கதவை அடைத்து தாளிட்ட வந்தனா அதன் மேல் சாய்ந்து நின்று கண்களை மூடினாள். அவள் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. தேனை விட இனிப்பான மகிழ்வான மனதில் பரவியிருந்தது. சுகமான நினைவுகள் தந்த இதமான இம்சையுடன் அவள் கட்டிலை அணுகி கண்களை மூடினாள். மூடிய இமைகளுக்குள் கதிரவன் வந்து நின்றான். கண்களை சிமிட்டினான். அத்தான் தான் என்றான். அத்தான் வாய்விட்டு சொன்னாள் வந்தனா. என்னவோ எதிரே அவன் நின்று இவள் அவனை அத்தான் என்று அழைப்பதைப் போல வெட்கம் வந்து சேர அவள் லஜ்ஜையுடன் தலையணையை கட்டிக்கொண்டு அதில் முகம் பதித்தாள். அப்படியே தூங்கியும் விட்டாள். மாலையில் கண் விழித்தவள் பல் தேய்த்து முகம் கழுவி தலையை பின்னலிட்டு லேசான ஒப்பனையுடன் வெளியே வந்தாள். மாடி ஹாலில் பேச்சு குரல்கள் கேட்டன. அங்கே போனாள். வந்தனா வந்துட்டா. காபி குடித்து கொண்டிருந்த சுதாகரன் சொன்னார். வா வந்தனா, காபி டிஃபன் சாப்பிடு. கருணா அழைத்தாள். வந்தனா கருணாவின் பக்கத்தில் உட்கார்ந்து அவள் நீட்டிய தட்டை வாங்கி கொண்டாள். எதிரே இருந்த கதிரவனின் பார்வை ஆர்வத்துடன் அவள் மீது படிந்தது.
அதை உணர்ந்த வந்தனாவின் உடலில் மின்சாரம் பரவியது. சுதாகரன் இருக்கும் நினைவில் அவன் இருக்கும் திசை பக்கமே திரும்பாமல் காபி டிஃபனை காலி செய்தாள். காலி பாத்திரங்களை எடுத்து கொண்டு போகும் சாக்கில் மாடிக்கு வந்த சௌமியாவின் பார்வை கதிரவனின் மீது ஆவலாட்டம் போட்டது. அதில் சௌமியாவை விட்டுவிட்டு கதிரவனை ரகசியமாக முறைத்தாள் வந்தனா. அவனும் அவளைப் போலவே ரகசியமாக தோலை குலுக்கி கைகளை விரித்து சௌமியாவின் ஆளவட்ட பார்வைக்கு அவன் எப்படி பொறுப்பேற்க முடியும் என்று பார்வையினான் வினவி வைத்தான். இவன் இடம் கொடுக்காமத்தான் அவள் இந்த பார்வை பார்க்கிறாளாக்கும். வந்தனா கடுப்புடன் ரிமோட் கண்ட்ரோலை கைப்பற்றி டிவியை உயிர்ப்பித்தாள். குடும்பத்தினரின் பார்வை டிவியின் பக்கம் திரும்பியது. வந்தனா ஒரு சேனலை வைக்க, சரத் ரிமோட்டை பிடுங்கி வேறொரு சேனலை வைக்க, கதிரவன் அதை கைப்பற்றி பிபிசி செய்திகளை வைக்க, கருணா ரிமோட்டை உருவி சீரியலை வைக்க, சுதாகரன் காதல் பார்வையிலே அதே ரிமோட்டை யுத்தமின்றி கையில் வாங்கி டிஸ்கவரி சேனலை வைக்க என்று சின்னத்திரையில் எந்த சேனலும் ஒரு நொடிக்கு மேல் நிற்காமல் விட்டலாச்சாரியார் படத்தின் மாயாஜால காட்சியைப் போல மாறி மாறி வந்து கொண்டிருந்தது. இது வேலைக்கு ஆகாது. வந்தனா ஒட்டுமொத்தமாக டிவியை அணைத்து விட்டார். அதை ஏக மனதாக மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். டென்னிஸ் விளையாட போகலாமா என்று கதிரவன் கேட்டான். இருட்ட ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி சுதாகரன் அதை நிராகரித்தார். சற்று நேரம் சீட்டை கலைத்து போட்டு விளையாடியவர்களுக்கு அதிலும் சுவாரஸ்யம் போய்விட்டது. சுத்த போர். சரத் உதட்டை பிதுக்கினான். கதிரவன் அவன் கழுத்தில் கை போட்ட தன் பக்கமாக இழுத்து கொண்டான். போரடிக்காமல் இருக்க நிறையவே இருக்குடா சரத். இதை சொன்னவன் வந்தனாவை பார்த்து கண் சிமிட்டியதுதான் அவளை தூக்கி வாரி போட வைத்தது. அடப்பாவி, இந்த கண் சிமிட்டலை சித்தப்பாவும் சித்தையும் பார்த்துட்டா என்னதான் நினைப்பாங்க? இவன் ஒரு முடிவோடு தான் இருக்கான். அவன் சொன்ன என்னவாக இருக்கக்கூடும் என்பதில் அவளை சிந்தனை போனது. எக்குத்தகப்பாக எதையாவது சொல்லி வைத்து விடுவானோ என்று அவள் அஞ்சினாள். அவன் சொல்லிய விதமும் கண் சிமிட்டலும் அதைத்தான் அவளுக்கு சொல்லியது. மனம் திக்கென்றது. அடித்துக்கொள்ள அவள் அவனை நடுக்கத்துடன் பார்த்தாள். சித்தப்பாவையும் சித்தியையும் பக்கத்தில் வைத்துவிட்டு சரத்துக்கிட்ட இப்படி பேசி வைக்கிறானே கடவுளே, நான் என்ன செய்வேன்? பயந்து நோக்கியவளை பார்த்தவனின் இமை மீண்டும் சிமிட்டி வைக்க அவள் அவசரமாக முகத்தை திருப்பி கொண்டாள். ராஸ்கல், அவள் விரல் நடுங்கியது. எத்தனை இருந்தால் என்ன மாமா? அதில் ஒரு வேவை சொல்லுங்க பார்க்கலாம். சரத் பாவம், அப்பாவி. மாமன் என்னவோ விளையாட்டை பற்றி கூறுகிறான் என்று நினைத்து விட்டான். அவனுக்கு என்ன தெரியும் மாமன்காரனின் தெய்வீக விளையாட்டை பற்றி? வந்தனா மனதுக்குள் புலம்பினாள். எழுந்து போய் விடலாம் என்று பார்த்தால் சுதாகரனும் கருணாவும் அங்கேதான் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் அங்கே இருக்க வந்தனா மட்டும் எழுந்து போனால் என்னவோ ஏதோ என்று நினைத்து கொள்வார்கள். அவளை பார்த்தால் தானே வம்பு என்று அவள் பக்கம் கவனமாக அவளை பார்ப்பதை தவிர்த்தாள். போரடிக்காமல் இருப்பதற்கு அவன் என்ன வேவை சொன்னானும் அதை சுதாகரன் கருணாவின் முன்னால் தானே சொல்கிறான் என்ற தைரியத்தில் வரவழைத்து கொண்டாள். என்னதான் கிளிப்பிள்ளை போல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி மனதுக்குள் தைரியத்தை வரவழைத்து கொள்ள படாத பாடுபட்டாலும் அது வருவேனா என்று அடம் பிடித்து வைத்தது. வந்தனா தலையை பிடித்து கொன்று குற்றாலீஸ்வரா என்று உட்கார்ந்து விட்டாள். வந்தனா, என்னம்மா ஆச்சு? கருணாவின் கவனம் மைத்துனரின் மகள் மீது திரும்பியது. அது ஒன்றுமில்லைக்கா, அக்காவும் தம்பிக்கும் போரடிக்குதான். வந்தனாவிற்கு பதில் கதிரவன் பதில் சொன்னான். அப்படி என்ன வந்து உன்கிட்ட சொன்னேனாடாடா நான்? வந்தனா பல்லை கடித்தாள். என்ன செய்யலாம் கதிர்? அவனிடமே அபிப்பிராயம் கேட்டான் சுதாகரன். போச்சுடா, திரும்பவும் தலையில் கை வைத்தலாம் ரஞ்சனா. இவன் பழி சொல்லிவிட்டாலும் விளங்கிடும். அவள் கீழ் பார்வை பார்ப்பதை நேர்பார்வையில் பார்த்த கதிரவன், பாட்டு போட்டி வைக்கலாமா மாமா என்று வழி சொன்னான். அப்பாடி, நல்ல வேளை தப்பிச்சென்றா சாமி. இவன் வேற எதையும் சொல்லிடலை. நிம்மதியாக உணர்ந்த போதும் அது என்ன இவன் பாட்டு போட்டின்னு ஆரம்பிக்கிறான்? இவன் அதில் எக்ஸ்பர்ட், நானும் சித்தப்பாவும் அதில் வீக், அதனால்தானே என்ற சீற்றத்தோடு நிமிர்ந்தவள் வந்தனா. சித்தி, இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. இன்னும் போட்டியே ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே உன் மக தீர்ப்பு சொல்ல வந்தாச்சுக்கா. சும்மா ஆயிடுடா கதிர். நீ சொல்லு வந்தனா. உங்கள் எஸ்பிபி தம்பிக்கு தலைக்கணம் சித்தி. அப்படி நான் சொன்னேனாக்கா? மனசில் அப்படி தான் நினைப்பிருக்கு சித்தி. என் மனசில் என்னென்ன நினைப்பிருக்குன்னு இவங்க நுழைஞ்சு பார்த்தாங்களாக்கா? கதிரவனின் விழிகள் ஏதோ ஒரு புரியாத கதையை பேசின. வந்தனா திகைத்து போனவளாக ஓர் நொடி பேச்சை நிறுத்தினாள். மறுநொடியில் இவன் மனசில் எது இருந்தால் எனக்கென்ன என்ற பேச்சை தொடர்ந்தாள். இருந்தாலும் அதற்குள் இருக்கட்டுமென்று அவன் முகம் பார்க்காமல் ஜாக்கிரதையாக முகத்தை திருப்பி கொண்டாள். எனக்கென்ன வேற வேலை வெட்டி இல்லையா சித்தி? உங்கள் தம்பி மனசுக்குள்ளே நுழைஞ்சு பார்க்கறது தான் எனக்கு வேலையா? ஓஹோ, வேலை வெட்டி இருக்கிறவங்க இந்த நினைப்பை மட்டும் எப்படி கண்டுபிடிச்சாங்களாமா? அதான் முகத்தில் பெருமை பொங்கி வழியுதே. ஓ,
அந்த அளவுக்கு என் முகத்தை கூர்மையாக பார்த்திருக்காங்க. கதிரவனின் கேலியில் ஆமாண்டா அப்படித்தாண்டா என்று சொல்ல முடியாமல் திண்டாடி போனால் வந்தனா. டேய் என்று அதட்டிய கருணாதான் வந்தனாவை தப்புவித்தாள். இவளை பேச விடு, நான் என்ன உன் மகளின் வாயை பொத்தி இருக்கேனா? நீ செய்தாலும் செய்வேடா என்ற வந்தனாவின் பார்வையின் மொழியில் கதிரவனின் உதட்டில் கேலி சிரிப்பு தவழ்ந்தது. சும்மா இரு கதிர், கருணா கண்டிப்புடன் சொன்னாள். ஓகே, நான் பேசலை, உன் மகளே பேச சொல்லு. வாயின் மீது ஒற்றை விரலை வைத்து கொண்டான் கதிரவன். அதை வேடிக்கை பார்த்த வந்தனாவை நோக்கி அவனுடைய ரகசிய கண் சிமிட்டல் பறந்து வந்தது. இவன் இருக்கானே. வந்தனா முகம் வியர்த்தாள். அடங்கவே மாட்டேங்கிறானே. தவிப்புடன் நிலம் பார்த்தாள். நீ சொல்லு வந்தனா என்றாள் கருணா. அப்பா, ஒரு கருத்தை சொல்லக்கூட இந்த அளவுக்கு போராட வேண்டியிருக்கு சித்தி. ஆமாமாம், இவனுக்கு வாள் வந்துருச்சு. அதுக்காக என் சித்தப்பாவையும் என்னையும் பாட வச்சு தோற்கடிக்கணும்னு ஆடி பார்க்கலாமா சித்தி? அதானே. ஏண்டா கதிர், வந்தனா சொன்னதை போல உனக்கு எஸ்பிபி வாய்ஸ் இருக்குங்கிறதை நான் ஒப்புக்கிறேன் சித்தி. நான் எப்போ அப்படி சொன்னேன்? இப்போ சொன்னியேம்மா. உங்கள் தம்பி மனசில் அப்படி ஒரு நினைப்பு இருக்குன்னு தான் சொன்னேன் சித்தி. ரெண்டும் ஒன்று தான்க்கா. இப்போ தான் இவர் பேச மாட்டேன்னு வாயில் விரலை வச்சுக்கிட்டு மௌன விரதம் இருந்தார் சித்தி. அது அப்போ எப்போ? ஒன்ஸ் அப்பான் எ டைமா? யா கிழிஞ்சிச்சு. போட்டியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே முடிவை பற்றி சொல்லிட்டியே. கிளவர் தான் போ. நான் கிளவர் தான் சித்தி. அதை உங்கள் தம்பி ஒன்றும் கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டாம். நானும் சித்தப்பாவும் இந்த பாட்டு போட்டியில் கலந்துக்க மாட்டோம். எஸ் ஆகிற போறீங்கன்னு சொல்லுங்க. எஸ்ஸா? அக்கா, நீயும் டேடியும் எஸ்கேப் ஆக போகிறீங்களாம். அதைத்தான் மாமா இப்படி சொல்கிறார். ஹலோ மாமா, நாங்கள் ஒன்றும் மெஸ் ஆகிற பரம்பரை இல்லைவா. வாங்க மோதி பார்க்கலாம். என்ன டாடி? சாய் சரத் வீரவசனம் பேசிவிட்டு சுதாகரனை பார்த்தான். அவரோ அவன் முதுகில் தட்டி கொடுத்து கட்டை விரலை உயர்த்தி, வெற்றி நம்பக்கம்டா மகனே என்று சொல்லாமல் சொன்னார். அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டியேடா சரத் என்று சொல்லி வைத்தார். ஆஹா! கதிரவனின் சிரிப்பில் கருணாவுக்கு ரோசம் வந்துவிட்டது. அவள் சுதாகரனின் முதுகில் ஒரு போடு போட்டாள். என்னக்கா இது? உங்கள் ரூமிலே போடுகிற போட்டை எங்கே முன்னாடி போடுறியே என்றான் கதிரவன். போடா, உன் கூட இவர் போட்டி போட்டு தான் ஆகணும். என்னங்க சொல்லு கருணா, நீங்கள் பாடுறீங்க எதுக்கு கருணா? விபரீத விளையாட்டு. இப்போ நீங்கள் இவன் கூட மோதலை நான் உங்கள் கூட பேசவே மாட்டேன் சொல்லிட்டேன். போச்சுடா மாப்பிள்ளை, ஆரம்பிங்க. அதைத்தான் சார் எப்போ ஆரம்பித்து வச்சிட்டாரே சித்தப்பா. வந்தனாவின் கடுப்பில் அவளை ஒரு மௌன பார்வை பார்த்து வைத்தான் கதிரவன். அந்த பார்வை அவளுடைய சார் என்ற அழைப்பிற்கானது என்பதில் படு உற்சாகமாகி போனால் வந்தனா. ஏதோ அவளால் ஆனது. அவளுடைய சித்தப்பாவுடன் மோதுகிறவனின் கடுப்பை முடிந்த அளவுக்கு கிளறி விடுவது. பாடுங்க சார், அதான் எங்கள் சித்தப்பா போட்டிக்கு தயாராகிட்டாரில்ல. வந்தனா வேண்டுமென்றே சார் என்ற அழைப்பில் அதிக அழுத்தத்தை கொடுத்தாள். கதிரவன் கடுப்பாகி போனான். பல்லை கடித்தபடி மாமா என்று ஆரம்பித்தான். மாப்பிள்ளை அவர் குரல் கொடுத்தார். நீயே உனக்கு என்றும் நிகரானவன். பலே பாண்டியா என்ற திரைப்படத்தில் வரும் மாமா மாப்பிள்ளை பாடலை அவர்கள் இருவரும் பின்னி பிடலெடுத்தார்கள். கதிரவனின் ஆலாபனை வரும்போதெல்லாம் வந்தனா வேண்டுமென்றே அவன் காதுபட உறக்க பாடுங்க சார் என்று சொல்லி வைத்தாள். அவன் பல்லை கடிப்பதில் ராகம் குளறுபடியாக அதிசயத்திலும் அதிசயமாக பேரதிசயமாக சுதாகரன் கதிரவனை பாட்டில் வென்று வைத்தார். இது நீங்க தானா? கருணா மகிழ்ந்து போக, இது என்ன உங்கள் குடும்ப பாட்டா? புருவங்களை உயர்த்தினான் கதிரவன். ரயிலில் அவள் பாடிய அதே பாடல் வரிகளை சுதாகரனும் பாடுகிறாராம். அதை அவன் சொல்கிறானாம். வந்தனா உதட்டை வளைத்து அவனுக்கு அழகு காட்டினாள். சுதாகரனின் ஆழ்ந்த பார்வை அடுத்து அவன் ஒரு வெடிகுண்டை போய் போடுகிறான் என்று வந்தனாவிற்கு அறிவுறுத்தியது. அவனும் வெடிகுண்டை தூக்கி வீசினான். சித்தப்பா ஜெயிச்சிட்டா அவரோட பொண்ணு எப்படி ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா? கதிரவனின் போட்டிக்கான அறைகூவலில் ஆத்தாடி என்று அரண்டு விட்டால் வந்தனா. அவளுடன் போட்டி போட்டு சுதாகரன் ஜெயித்தார் என்றால் அவனை எங்கே தட்டினால் வீழ்த்த முடியும் என்று கடிப்போடு சாமி கொடுத்து கடிப்பேற்றி விட வந்தனா அவர் பக்கம் இருந்தால் அவள் பக்கம் யார் இருக்க போகிறார்கள்? எல்லோரும் நலமால நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார். அவள் மனம் சோக கீதம் இசைத்தது. அதனை உணர்ந்து கொண்டு நமட்டு சிரிப்பு கதிரவனின் இதழ்களில் தவழ்ந்தது. டாடியே வின் பண்ணியிருக்கார், உனக்கு என்னக்கா? களத்தில் குதி. உற்சாகமாக அவளை ஊக்கப்படுத்தினான் சாய் சரத். பயமுள்ள களத்தில் பிடிச்சு தள்ளி விடுறதுலேயே இருக்கானே. வந்தனா நகத்தை கடித்து துப்ப ஆசை கொண்டாள். ரெடி ஸ்டார்ட். கருணா குரல் கொடுத்ததில் அவள் வேறு வழியின்றி பாட்டில் களம்புக வேண்டியதாகி விட்டது. எப்படி அவனை வீழ்த்தலாம் என்ற எண்ணம் வந்தபோது அவன் சார் என்ற அழைப்பில் கடுப்பாகி போவது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவளுக்குள் திட்டத்தை உருவாக்கி கொண்டாள்.
சார்னு கூப்பிடக்கூடாதுன்னு இவன் வேற எப்படி கூப்பிடுறதா தான் அப்படின்னா அதுக்கு இவன் வேற ஆளைத்தான் பார்க்காதுன்னு வந்தனா விழி மின்னலுடன் பாட ஆரம்பித்து விட்டாள். மாமா மாமா மாமா. அவளின் பாடலில் கருணாவும் சாய் சரத்தும் கைதட்டினார்கள். பலே வந்தனா, சரியாய் பாடுற. டே கதிர், இவ உன்னை சார்னு கூப்பிடக்கூடாதுன்னு சண்டைக்கு வந்தேல்ல, இப்போ கரெக்டாக கூப்பிடுறா, கேட்டுக்க, கருணா உற்சாகத்துடன் சொன்னாள். சுதாகரனும் அந்த உற்சாகத்தில் பங்கு பெற்றதில் வந்தனாவையும் அது தொற்றிக் கொண்டது. கதிரவனை கடுப்பேற்ற அவள் மாமா என்று அழைக்க அந்த அழைப்பில் அவள் முறைப்பதற்கு பதிலாக விழிகள் மின்ன அவளை ஒரு மாற்றமாக பார்த்து எதனால் என்பது மட்டும் அவளுக்கு விளங்கவே இல்லை. மாமா மாமா மாமா. வந்தனாவின் அழைப்பில் ஒரு போதை இருப்பதை பாவம் அந்த பேதை உணரவே இல்லை. கதிரவன் அதை உணர்ந்தான். விழிகள் மின்ன பதிலுக்கு ஏம்மா 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 என்று பதிலுக்கு பாடினான். அவள் கடுப்பாகாமல் கல்லுண்ட சிங்கமாக மாறி போனதன் மர்மம் புரியாமல் திருதிருத்தால் வந்தனா. சீட்டு போல பொன்னிருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா, தாலி கட்டு முன்னே கைகள் மேல படலாமா, மாமா மாமா மாமா. வந்தனா பாடலுக்குள் ஆழ்ந்து போனாள். அந்த பாடலை அவளை ஆகசித்து இழுத்து வளைத்து சிறைப்பிடிப்பதை உணராமல் அதனுள்ளே அவள் புதையுண்டு போனாள். கதிரவனிடம் இருந்த போட்டி மனப்பான்மை அமிழ்ந்து போய் அவன் மீதிருந்த மயக்கம் எழுந்து நின்றதை அறியாமல் அவள் விழி செருக பாடினாள். கதிரவன் அதை உணர்ந்தான். அவனை கட்டி இழுக்கும் அந்த கண் சுற்றி பெண்ணின் பாடல் வரிகள் அவனை இழுத்து பிடித்தன. அவன் விருப்பத்துடன் அதில் சிக்கி கொண்டான். அவனுக்கும் அவளுக்குமான பிரத்யேக ஆடுகளமான அந்த பாடல் போட்டியில் அவர்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவருக்கிருந்த உரிமை உணர்வையும் ஆழ்ந்த மயக்கத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். வெட்டுமிழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படி போடலாமா, கையை தொட்டு பேச மட்டும் தன்னை போடலாமா, ஏமா ஏமா ஏமா. அந்த மாடிகாலில் நடந்த பாட்டு கச்சேரி சமையலறையில் இருந்த சௌமியாவையும் இழுத்து கொண்டு வந்ததில் அவள் ஓடி வந்து மாடிப்படிகளின் முடிவில் இருந்த படியில் அமர்ந்து கொண்டாள். எப்போதும் அவளை கண்டால் கடுப்பாகிவிடும் வந்தனா அப்போது அவளை கூட கவனிக்காமல் பாட்டுக்குள் மூழ்கிவிட்டாள். அந்த பாடலில் இருந்த ஏதோ ஒன்று அவளையும் கதிரவனையும் பிணைத்துச் செல்வதைப் போல் அவளுக்கு இருந்தது. ஊரறிய நாடறிய பந்தலில் நமக்கு உத்தவுங்க பெத்தவுங்க மத்தியில் ஒன்னாகி உறவு முறை கொண்டாடும் முன்னாலே ஒருவர் கையை மற்றொருவர் பிடிக்கலாமா, இதை உணராமல் ஆம்பளைகள் துடிக்கலாமா, மாமா மாமா மாமா. வந்தனாவின் குரலில் சிருங்காரம் சுழன்றாடியது. அவள் மாமா என்ற வார்த்தையில் ஏற்ற இறக்க அழுத்தத்தை கொடுத்து உச்சரிக்கும் போது சுளித்த அவளின் உதட்டுச் சுளிப்பில் கதிரவனின் மனம் சிக்கி சின்னாபின்னாப்பட்டது. அவனை நேரடியாக பார்த்து அவள் பாடிய அந்த பாடலில் தெரிந்த சொல்வீச்சில், அதை அவனுக்காக அவள் பாடிய கண்வீச்சில் அவன் தடுக்கி விழுந்தான். அவள் விழிகளின் தூண்டலில் அவனது வாலிப மனம் சிக்கி கொண்டது. நாடறிய உன்னாகும் முன்னாலே தூண்டில் போடுகின்ற உங்களது கண்ணாலே ஜாடை காட்டி ஆசை மூட்டி சல்லாபா பாட்டு பாடி நீங்க மட்டும் எங்க நெஞ்சை தாக்கலாமா, உள்ள நிலை தெரிஞ்சும் நீங்க கேள்வி கேட்கலாமா, ஏமா ஏமா ஏமா. இப்போ கதிரவன் கொடுத்த ஓஹோ என்ற ஒளியில் சௌமியாவில் வாயில் விரலை வைத்து விசில் அடித்து உற்சாக குரல் எழுப்பி கதிரவனின் கவனத்தை கவர முயன்றாள். அவனோ அவள் பக்கமாக திரும்பாமல் வந்தனாவை பார்த்து ஏமா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தான். சில பாடல்களில் தெரிக்கும் உற்சாக மலைச்சாரல்கள் சொற்களில் இனம் பிரித்து விளக்கம் சொல்ல முடியாதவை. அவர்கள் பாடிய அந்த பாடலும் அந்த வகையை சார்ந்ததான். அதில் தெரித்து விழுந்த உற்சாக மலையில் கதிரவனும் வந்தனாவும் ஆடிக்கொண்டிருந்த கண்ணா மூச்சி விளையாட்டு ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த பாடலின் வரிகளை இருவருமே உண்மையாக பாடினார்கள். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதைப் போல உணர்ந்து பாடினார்கள். அதில் தொனித்த உரிமையையும் சந்தோஷ சங்கமிப்பையும் அவர்கள் மட்டுமே அறிவார்கள். கட்டுப்பாட்டை மீறாம சட்டத்திட்டம் மாறாம காத்திருக்க வேணும் கொஞ்சம் காலம் வரைக்கும், பின்பு கல்யாணம் ஆகிவிட்டா ஏது தடை ஏது தடை, மாமா மாமா மாமா.
வந்தனாவின் பாடலின் முடிவில் போடு என்ற குரல் கொடுத்த கதிரவன் ஆமா 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 என்று சேர்ந்து கொண்டான். பாடல் முடிந்தது. வந்தனாவின் பாடலை விட கதிரவன் பாடியதுதான் நன்றாக இருந்தது என்று சௌமியா இப்ராஹிம் தெரிவித்தாள். அதை அவன் பாடாமல் வாய்மூடி அமர்ந்திருந்தாலும் அவள் செய்திருப்பாள் என்ற நினைவில் வந்தனா பல்லை கடித்தாள். வந்தனா பாடியதுதான் பாடல், மற்றவர்கள் பாடியது வெறும் கூவல் என்று சாய் சரத் அபிப்பிராயம் கூறினான். அந்த மற்றவர்கள் என்பது யார் யார் என்று அறிய விரும்புவதாக கதிரவன் குரல் எழுப்பினான். அது யாரோ என்று சாய் சரத் முடித்து கொண்டான். இத்துடன் காதல் என்பது எதுவரை கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் காதலை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த எபிசோடை நான் போடும்போதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.